Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ், நாம் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. சரியா? அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு தியரி கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதுறீங்க, இல்லை நான் வந்து சென்டம் எடுக்கணும், இல்லை வந்து நான் மார்க் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது தியரிட்டிக்கலாக ஒரு 2.5 பேஜ் எழுதி அதில் ஒரு 5 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப கடினமானது. ஸ்டாஃபும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஃபுல் மார்க் போடுறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் கீழே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின்னா 2 பாயிண்ட் எழுதினா போதும், 3 மார்க் கொஸ்டின்னா 3 பாயிண்ட் எழுதினா போதும், 5 மார்க் கொஸ்டின்னா 5 பாயிண்ட் எழுதினா போதும், கண்டிப்பாக அதுக்குரிய ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதனால தான் சொல்கிறது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சுன்னா விடாதீங்க. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. சரியா? இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வித் எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரோஸ்டிங் அண்டு கால்குலேஷன். சரியா? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டைமண்டுக்கும் காப்ரைட்டுக்கும். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒயிட் பார்பரஸுக்கும் ரெட் பார்பரஸுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன, இதுவும் ரொம்ப முக்கியமானது. சரியா? இதே மாதிரி எல்லா கொஸ்டினுமே. சரியா? அதாவது புக்கில் என்னென்ன கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூன் 2020 கேட்டது, அது மட்டும் இல்லாமல் மே 2022 கேட்ட கொஸ்டின், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களோட ஸ்டடீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இதை டவுன்லோட் பண்ணுங்க. இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு மொத்தமாக 34 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 34 கொஸ்டினை மட்டும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால் அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்கள் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.